படிச்சா மட்டும் பத்தாதுண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும். காணொலியின் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த ஜிகேவின் ரசிகர்கள், அறிவியல் பேசுகிறேன்னு ஊரை ஏமாற்றும் யூடியூப் விஞ்ஞானிகளின் ரசிகர்கள் கமெண்ட்டில் உனக்கு பொறாமை, அவங்க மேலே காண்டு, அதனால் நீ இப்படி பண்ணுறன்னு அழறதுக்கு முன்னாடி இது போன்ற அறிவியல் பேசும் ஆட்கள் சொல்வது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். யூடியூப்பில் லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டா போதுமே, உடனே நான் தான் அறிவாளி, மற்றவெல்லாம் கோமாளின்ற ஒரு திமிர் இவங்களுக்கெல்லாம் வந்துடும். மனிதன் எப்போது தோன்றினான், மனிதன் எப்போது பேசினான், மனிதன் எப்போது நெருப்பை பயன்படுத்த ஆரம்பித்தான், மனிதன் எப்போது விவசாயத்தை கண்டுபிடித்தான், இது போன்ற பல கேள்விகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு எச்சங்களும் இன்று வரையிலும் கிடையாது. இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியும் ஆய்வுக்கூடத்தில் ஓர் உயிரை உருவாக்கியதில்லை. இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியும் ஆய்வுக்கூடத்தில் பெருவெடிப்பை உருவாக்கியதில்லை. நவீன அறிவியலின் தந்தையர்களான விஞ்ஞானிகள் எவரும் கடவுளை மறுத்ததில்லை. The DNA evidence no longer supports the theory of evolution as the mechanism for human origins. எவல்யூஷன் நடந்ததை யாராலையும் அப்சர்வ் பண்ண முடியாது. எவல்யூஷன் நடந்ததற்கான ஆதாரங்கள் துளியும் கிடையாது. எவல்யூஷன் என்பது டார்வினுடைய கற்பனை கதை. 18ஆம் நூற்றாண்டில் தாமஸ் ராபர்ட் மால்தஸ் என்ற பொருளாதார நிபுணர் எழுதிய பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் என்ற புத்தகத்தை படிச்சுட்டு பொருளாதார அடிப்படையை தூக்கி உயிரியலில் சொருகி உருவாக்கியது தான் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். இதெல்லாம் யூடியூப்பில் விஞ்ஞானம் பேசுகிற அரைவேக்காடுகளுக்கு சுத்தமாக தெரியாது. டார்வின் இந்த புத்தகத்தை படித்து பொருளாதாரத்தை அப்படியே உயிரியலில் சேர்த்துட்டார். நீங்கள் வழக்கமாக அறிவியலாளர்கள் சொல்கிற கால அளவை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிரிட்டேஷியஸ் பீரியட், அதாவது 144 வருடத்திலிருந்து 65 மில்லியன் வருடம், இந்த காலகட்டத்தில் தான் டைனோசர்ஸ் அழிந்ததுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கிரிட்டேஷியஸ்லேருந்து பேலியோசின் ஆரம்பித்து ஹாலோசின் வரைக்கும் கால அளவை குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த கால அளவு. ஹாலோசின் யுகம் முடிந்து நாம் இப்போ வாழ்கிறது சீனோசாயிக் ஏரா. இதுதான் அறிவியலாளர்கள் சொல்கிற கால அளவு. இதுக்கு முன்னாடி கேம்பிரியன் பீரியட், ப்ரீ கேம்பிரியன் ஏரா அப்படின்னு நிறையா இருக்குது. ஆனால் அது நமக்கு அவ்வளோவா தேவையில்லை, அது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதைத் தொடர்ந்து 8 கோடியிலிருந்து 6 கோடி வருடத்தில் முதல் கொரில்லா உருவாச்சு. இதைத் தொடர்ந்து படிப்படியாக பரிணாமம் அடைந்து 1,95,000 வருடத்திற்கு முன்பு தான் ஹோமோசேப்பியன்ஸ் ஆகிய நம்முடைய மூதாதையர்கள் தோன்றினார்கள். 1,11,000 வருடத்திற்கு முன்பு தான் கீழே கிடைத்ததை பொறுக்கி ஆபரணங்களை அணிய ஆரம்பித்தார்கள். 50,000 வருடத்திற்கு பிறகுதான் குகை ஓவியங்களை வரைய ஆரம்பித்தார்கள். 12,000 வருடத்திற்கு முன்பு தான் நவீன மனிதனாக மாறிவிட்டார்கள். 10,000 வருடத்திற்கு முன்பு தான் விவசாயம் கண்டுபிடித்தார்கள். 5,000 வருடத்திற்கு முன்பு தான் எழுத்தை கண்டுபிடித்தார்கள். 4,000 வருடத்திற்கு முன்பு தான் முதல் நாகரிகம் உருவாகியது. இதுதான் மக்களே வழக்கமான பாட புத்தகத்தில் இருக்கும் ஒரு வரலாற்று உருட்டு. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்னு பரிணாம கோட்பாட்டை எதிர்த்து கேள்வி கேட்காத மாட்டு மூளை கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனித வரலாறுனா அது இதுதான். இவ்வளவுதான் அந்த கால அளவு. இனி நாம பரிணாம வளர்ச்சி என்ற மாபெரும் பொய்யை அறிவியல் ரீதியாக குப்பையில் போடுவோம் வாங்க. உலகில் முதல் உயிர் எப்படி தோன்றியதுன்னு நீங்கள் எந்த விஞ்ஞானியிடம் கேட்டாலும் சுமார் 3.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு கடலில் முதல் உயிர் உருவாகியதுன்னு உருட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. இந்த கால அளவை இவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளில் இருக்கும் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை வச்சு கணக்கு பண்ணுறாங்க, அதாவது ஐசோடோப்ஸை வச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் அந்த பாறைகள் எந்த வேதியியல் கூறுகளோடு இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தா மட்டுமே சாத்தியம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கெமிக்கல்ஸை வச்சு அந்த பாறைகள் மேலே பரிசோதித்து ஒரு ஊகத்தின் பேரிலேயே கால அளவை நாம் குறிப்பிட்டுறோம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மக்களே. துல்லியமாக இதுதான் கால அளவுன்னு சொல்கிறதுக்கான மெக்கானிசம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது மக்களே. எல்லா கால அளவுமே ஊகத்தின் பேரில் தான் நாம் குறிப்பிட்டிருக்கோம். கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் ஃபாசிலை கண்டுபிடிச்ச ஆய்வாளர்கள் அதோடைய கால அளவு 635 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கேம்பிரியன் ஏராக்கும் முற்பட்ட ஒரு ஏராவோ இருந்திருக்கு, அதுதான் ப்ரீ கேம்பிரியன் ஏரா. இந்த ப்ரீ கேம்பிரியன் ஏராவை நமக்கு காட்டினது எதுன்னா ஆர்ச்சியான் பாறைகள். ஆர்ச்சியான் பாறைகளுடைய கால அளவு 3850 மில்லியன் வருடங்களுக்கு முந்தையதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதையும் ஊகத்தில் தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படியே இவங்க சரியாக கணக்கு பண்ணி நமக்கு சொன்னாலும் அது எப்படி உயிரற்ற பொருளிலிருந்து ஒரு உயிர் தோன்றும்? விடை தெரிந்தால் நீங்கள் யாராவது காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இப்படி ஒரு கேள்வியை சிலர் கேட்டதும் பான்ஸ்பெர்மியான்னு ஒரு டேர்மை உருட்டி விட்டாங்க. அது என்னன்னா, விண்கல், சிறுகோள், வால் நட்சத்திரங்கள் மூலமாக வானத்திலிருந்து, அதாவது அண்டத்திலிருந்து உயிர் பூமிக்கு வந்ததுன்னு நமக்கு உருட்டினது தான் இந்த பான்ஸ்பெர்மியா. இதுவுமே நிரூபிக்கப்படாத ஒரு பொய். டிஎன்ஏ பற்றி நான் ஏற்கனவே விரிவான காணொளி ஒன்று போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். எளிமையாக சொல்கிறேன், ஒரு டிஎன்ஏ உருவாக புரோட்டீன் நமக்கு தேவை. அந்த புரோட்டீன் இருந்தால் தான் ஒரு டிஎன்ஏவே உருவாகும்.
ஒரு டிஎன்ஏ இருந்தால் தான் அதில் இருக்க தகவலை வச்சு அடுத்த டிஎன்ஏ உருவாக்கம் அமையும். ஆனால் டிஎன்ஏவுக்கு தேவையான புரோட்டீனே இல்லைன்னா டிஎன்ஏ உருவாகாது. உயிர் தோன்றிய போது இருந்ததாக சொல்லப்படும் பூமியின் அமைப்பில் ஒரு டிஎன்ஏவின் மூலக்கூறு இயற்கையாகவே உருவாக 10⁻164 வாய்ப்புகள் தேவைப்படுதான். அதாவது ஒரு புரோட்டீன் செயின் உருவாக 100 மில்லியன் ட்ரில்லியன் 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 முறை தோல்வி அடைந்த பிறகு இயற்கையாகவே தோன்ற இவ்வளவு சான்ஸ் தேவைப்படுதான். மிஷிகன் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த டாக்டர் லெம்ஸ்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் துறையை சார்ந்த இவர் தன்னுடைய குழுவோடு 12 தனித்தனியான ஈகோலி பாக்டீரியாவில் நடந்த மியூட்டேஷன்ஸை பற்றி 30 ஆண்டுகளை ஆராய்ச்சி பண்ணி முடிவை சொல்கிறாரு. 12 ஈகோலி பாக்டீரியாவில் 44,000 தலைமுறைகளாக கோடிக்கணக்கில் மியூட்டேஷன்கள் நடந்தும் ஈகோலி பாக்டீரியாவாகத்தான் உள்ளதே தவிர ஒரு புது வகை பாக்டீரியாவாக அவை பரிணாமம் அடையவே இல்லை. கோடிக்கணக்கில் மியூட்டேஷன்ஸ் நடந்தும் எந்த ஒரு மியூட்டேஷனும் ஓர் புதிய தகவலை உருவாக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேச்சுரல் செலெக்ஷனில் பரிணாமம் அடைவது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக யானையிலிருந்து தான் வந்தது, பூனையிலிருந்து தான் வந்தது, மனிதனிடமிருந்து தான் வந்தான், குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்தான் என்பதெல்லாம் முட்டாள்களின் ஓரல்கள். இனி யாராவது குரங்கிலிருந்து மனிதன் பரிணாமம் அடைந்தான்னு சொன்னால் அவங்களெல்லாம் நீங்கள் முட்டாள்னு தாராளமாக சொல்லலாம். டாக்டர் டேவிட் ராப் என்பவர் இப்போதிருக்கும் பேலியாண்டாலஜிக்கல் சொசைட்டி ஃபாசில் எவிடன்ஸில் படிப்படியாக உருவான எந்த ஒரு உயிரினத்தையும் அவங்க பார்க்கவே இல்லை. அதில் இருக்கிற எல்லா உயிரினமும் முழுசாக வளர்ச்சியடைந்த உயிரினங்களாக தான் இருக்குது. ஆனாலும் ஏன் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி இதை பற்றி எதுவுமே பேசுறதில்லைன்னு கேட்குறாரு. டாக்டர் ராத் என்பவர் ஆமைகள், பறவைகள், வவ்வால்கள் என எல்லாமே வளர்ச்சியடைந்த நிலையில் தான் இருக்கே தவிர வளர்ச்சியடையாத நிலையில் எந்த ஒரு உயிரினமும் ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் இல்லைன்னு சொல்கிறாரு. பயாலஜிஸ்ட் மற்றும் ஃபிசிஷியன் டாக்டர் கார்ல் வெர்னர் மற்றும் அவருடைய மனைவியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எவல்யூஷன் தியரியை விட இவங்க பண்ண இந்த ஆராய்ச்சியை தான் உலகத்தில் இருக்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் எல்லா பாடப்புத்தகத்திலும் ஆட்சிட்டு நாம் படிச்சிருக்கணும். ஆனால் இதை பற்றி எவல்யூஷனிஸ்ட் யாரும் பேசவே மாட்டாங்க. யூடியூப்பில் விஞ்ஞானம் பேசக்கூடிய உருட்டு தர்மதுரை போன்ற ஆட்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்படி என்ன பண்ணாங்க? Scientists have found over 1,000 fossil bats. Now some of these fossils are beautifully preserved, full fossils of bats, even showing the wing membrane, the gut contents, etc. If evolution is true, you would expect to find not only bats, but a ground mammal similar to a mouse slowly changing over millions of years into a bat. There should be many, many steps. If you find 1,000 bats, you would expect to find thousands and thousands of each of these steps. And how many have been found? 0. No ancestors for bats. அருங்காட்சியகத்தில் இருக்கும் ஃபாசில் ஸ்பெசிமென்ஸை படம் எடுத்து இப்போ உயிர் வாழ்கிற விலங்குகளோட ஒப்பிட்டு எவல்யூஷன் தி கிராண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு 2 வால்யூம் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாசிலில் இருந்த உயிரினங்கள் அத்தனையும் டைனோசர்களுடன் வாழ்ந்தவை. ஃபாசிலில் நமக்கு கிடைத்த பல்வேறு உயிரினமும் டைனோசர்களுடன் வாழ்ந்தவை. இன்னும் அவை உயிருடன் நம்மோடு வாழ்கிறதுன்னு ஃபோட்டோஸோடு வெளியிட்டிருக்காங்க. 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு டைனோசர்களுடன் வாழ்ந்த பல உயிரினங்கள் அதே மாதிரி தான் இப்போவும் வாழுது, எந்த ஒரு பரிணாம மாற்றமும் இல்லாமல். இவங்க 2 பேரும் 100க்கும் மேற்பட்ட உயிரினங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அதாவது 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அதே உயிரினங்கள் இப்போவும் வாழ்வதா? நல்லா கவனிங்க மக்களே, 65 மில்லியன் வருஷத்திலிருந்து இப்போ வரைக்கும் உயிரோடு வாழ்கிற பல உயிரினமும் எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் இருக்குது. நமக்கு கிடைத்த ஃபாசில் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பரிணாமம் என்பது நடக்கவில்லைன்னு தான் நிரூபிக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க எரிமலை வெடிப்பும் மழை வெள்ளமும் நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நிகழ்ந்திருப்பதை தான் ஃபாசில் எவிடன்ஸ் நமக்கு காட்டுது. டாக்டர் ஏரியல் ரோத் ஆர்ஜின்ஸ் என்ற இதழில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்தவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எவல்யூஷன் கான்செப்டை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. இந்த பரிணாம கோட்பாடே பற்றாக்குறையான ஆதாரங்களோடு தான் இன்று வரைக்கும் இருக்குது. இதை எப்படி இந்த அறிவியல் உலகம் நம்புதுன்னு கேட்குறாரு. அறிவியல் சம்பந்தமான 5 புத்தகம் பற்றி பேசுகிறாராம். நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த 5 புத்தகமும் எப்பேற்பட்ட கேவலமான உருட்டல்கள் நிறைஞ்சதுன்றதை நாம் பார்க்கலாம். ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதின்ற வார்த்தையே கிடையாது, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம நடந்து போகிறோம், நம்மளாம் மேலே பறப்போமா, நம்ம ஈர்ப்பு விதின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளாம் மிதப்போமா அப்படிங்கிற கேள்வியே யாருக்கும் எழலை. அதனால இந்த அறிவியல் வந்த பிறகுதான் ஒரு புது விஷயத்தை டெஃபைன் பண்ணுது. இப்படிதான் ஒன்று இருக்கு. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிறேன், என்னடா ஓவரா சவுண்ட் குத்துனுக்குற.
நியூட்டனிற்கு முன்பு யாருக்குமே ஈர்ப்பு விதியோ ஈர்ப்பு விசையோ தெரியலையாம். மாடர்ன் சயின்ஸ் தான் ஒரு புது விஷயத்தையே சொல்லிச்சான். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், யூடியூப்லேயே அறிவியல் பேசுகிறன்ற முக்கால்வாசி அரைவேக்காடுகள் வரலாறு தெரியாத கோமாளிகள்னு. நியூட்டனுக்கு முன்னாடி வாழ்ந்த யாரெல்லாம் புவியீர்ப்பு விசையை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆர்கிமிடிஸ், கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ விஞ்ஞானி அரிஸ்டாட்டில், கிபி 46 120 வரை வாழ்ந்த கிரேக்க தத்துவ விஞ்ஞானி புளூட்டார்ச், இவரை அடுத்து 2 நூற்றாண்டு கழித்து ரோம பொறியியலாளர், கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹெராக்ளிட்டஸ், கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜான் பிலோகோனஸ், கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்திய கணிதவியலாளர் மற்றும் வானியல் ஆய்வாளரான பிரம்மகுப்தா, இவரைத் தொடர்ந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கணிதவியலாளர் மற்றும் வானியல் ஆய்வாளரான 2ஆம் பாஸ்கராச்சாரியா. பாரசீக இஸ்லாமியர்களும் கிபி 11ஆம் நூற்றாண்டில் கிராவிட்டி பற்றி பேசியிருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஒரு சேர பேசியது கிராவிட்டி பற்றி தான். ஆக இவங்க சொன்ன கோட்பாடுகளில் மாற்றம் இருக்குமே தவிர பேசிய மைய விஷயம் கிராவிட்டி பற்றி தான். மிஸ்டர் தர்மதுரை உருட்டலின்படி நியூட்டன் ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் ராக்கெட்டை முதல் முறையாக நாம் விண்ணில் செலுத்தினோம். அதற்கு முன் வாழ்ந்த யாரும் ஏவுகணையை பற்றிய அறிவோ அதற்கான தேவையோ ஏற்படாமல் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. நியூட்டன் ஃபார்முலாவை வச்சு தான் நாம் ஏவுகணையை விண்ணில் செலுத்துகிறோம், அது சரிதான். ஆனால் நமக்கு தெரிஞ்சது திராவிட வரலாறு மட்டும்தான். நாம் போய் முன்னோர்கள் பற்றியும் அவங்க வாழ்க்கை முறையை பற்றியும் பேசலாமா? உடனே அவங்க ஏவுகணை விட்ட ஆதாரம் இருக்கான்னு என்கிட்ட கேட்பீங்க. நாம் படிக்கிற வரலாறே மிகப்பெரிய பொய்ன்னு தெரியாமலேயே படிச்சுட்டு அதையே நம்பிட்டு வாழ்கிறோம். இதில் மறைக்கப்பட்ட பக்கங்களின் முன்னோர்களின் அசாத்திய விண்வெளி குறிப்புகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெளிவராமலேயே இருக்குது, பலது அழிஞ்சும் போயிடுச்சு. உண்மையான வரலாறை நாம் தேடி படிக்காத வரைக்கும் இது போன்ற அறிவியல் அறிவேக்காடுகளின் வீடியோக்களை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டியாகணும். இந்த மிஸ்டர் உருட்டு தர்மதுரை எப்பேற்பட்ட அறிவாளின்னு அவர் மீன் கதையை சொல்லும் போதே நாம யோசிச்சிருக்கணும். அறிவை பயன்படுத்தாம வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு அது அறிவியல்னு சொல்லிட்டு திரியிறாரு. அதாவது தண்ணிக்குள்ள மீன் இருக்கும், ஆனா மீன் வந்து தண்ணிக்குள்ள தான் இருக்குங்கிற கான்சியஸ் இருக்குமா அப்படிங்கறது இன்னும் ஆய்வாளர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி எல்லாமே அறிவியல் தான் இருக்கு. ஆனா அந்த அறிவியலை நம்ம உணர்றோமா என்ன விஷயங்கிறது நமக்கு மெல்ல மெல்ல கடைசி 500 ஆண்டுகள்ல தான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். ப்ரோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. புலி தன்னுடைய எல்லையை நிர்ணயம் செய்யும், சிங்கம் தன்னுடைய எல்லையை நிர்ணயம் செய்யும், யானை குதிரை பாம்புன்னு உயிர்கள் அனைத்தும் தன்னுடைய இடங்களை நிர்ணயம் செய்ய தெரியுமானால் தான் கொல்லப்படுகிறோம், தன்னை ஆபத்து சூழ்கிறது என்ற உணர்வும் அதுங்களுக்கு இருக்கும். முதலைக்கு நல்லாவே தெரியும் தண்ணீரில் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, தரையில் இருந்தால் நமக்கு ஆப்புன்னு. இப்போ ஒரு மீனை நீங்கள் தண்ணியிலிருந்து எடுத்து தரையில் போடுங்க, அதோடைய தன்மை தண்ணீரில் இருந்தது போலவேவா இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. நாம் தண்ணீருக்குள் இல்லை, நம்மால் நீந்த முடியவில்லை, நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சே தான் அந்த மீன் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை துடிக்குது. இது சாதாரண விஷயம், தத்துவம் பேசக்கூடிய எல்லாருக்கும் புரியும். ஆனால் மாடர்ன் சயின்ஸ் பேசுகிற தற்குறி விஞ்ஞானிகள் இன்னும் இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். நம்மளை சுற்றி அறிவியல் தான் இருக்கான், ஆனால் பாருங்கள் மீனுடைய தன்மையவே இந்த அறிவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியல. இதில் இந்த மிஸ்டர் உருட்டல் அறிவேக்காடு அறிவியலை உணர்த்துவது பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் சயின்ஸ் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் அது தெய்வ வாக்கு. ஆனால் 500-1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் எல்லாரும் அறிவியல் பற்றி தெரியாதவங்க. மழை ஏன் பெய்யுது, வெயில் ஏன் காயுதுன்னு எதுவுமே தெரியாதவங்க இந்த பழங்காலத்திய மக்கள். ஆனால் பாருங்கள், இந்த மிஸ்டர் ஜிகே சாப்பிடும் சோற்றை மாடர்ன் சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சது. பழங்காலத்தவனுக்கு அறிவியலே தெரியாது, அவனால் எப்படி இந்த சோற்றையும் உழவையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும்? சரிதானே? இந்த கேணத்தனமான அறிவை வச்சுட்டு மேடையில் வேற பேச கூப்பிட்டாங்களாம். இவரை கூப்பிட்டவங்க எப்பேற்பட்ட அறிவாளின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல சொல்லப்பட்ட நவ கிரகங்கள் அப்படிங்கறதும் இன்னைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கறதும் ஒன்று கிடையாது, வேற வேற. நம்ம நவகிரகங்கள் கோயிலெல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து சூரியனும் இருக்கும் சந்திரனும் இருக்கும். சூரியன் சந்திரன்லாம் கிரகம் கிடையாதுன்னு நமக்கு இப்ப தெரியும். ஆனா அன்னைக்கு அது ஒரு ராகு கேது அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கிரகங்கள் கிடையாது. சோ இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இன்னைக்கு 8. நாம ஒரு 96 நான் சின்ன வயசுல படிக்கும் போது அப்ப 9 இருந்தது, இப்ப 8ன்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு 13 கிரகங்கள்லாம் இருந்திருக்கு. 1600களில் 11 கிரகம் இருந்திருக்கு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல மாறி இருக்கு, 11, 13, அப்புறம் 8, 9, இப்ப மறுபடியும் 8 அப்படின்னு மாறி இருக்கு. இது மாறிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்கள் சொன்ன நவகிரகங்கள் வேறையாம். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் 11 கிரகமா, 18ஆம் நூற்றாண்டில் 13 கிரகமா, 8 கிரகங்கள் 9 கிரகங்கள்னு மாறி இருக்கான். எப்படிரா யாரா சொன்னான்னு கேட்டால் அறிவியலாளர்கள் சொன்னாங்களாம். நவகிரகத்தில் சூரியனை தான் மையமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கிரகங்கள் அனைத்தும் சூரியனை சுற்றுவது தெரிந்து தான் பழங்காலத்திய மக்கள் வச்சுருக்காங்க. சூரியனைத்தான் முதல் கிரகமாக உருவகம் பண்ணியிருப்பாங்க. எப்படி சயின்டிஸ்ட் என்ற சொல் முன்பு இல்லையோ அதே போல் இவை கிரகங்கள் இல்லை என்று சொல்லும் பழக்கமும் பண்டைய காலத்தில் இல்லைன்னு எடுத்துக்கணும் மிஸ்டர் தர்மதுரை அவர்களே.
வெள்ளைக்காரன் 11 கிரகம் 8 9ன்னு சொன்னால் வாயை பொழந்துட்டு உருட்ட வர நீங்கள் இதையும் நம்பலாமே. அது எப்படிங்க நவகிரகத்தில் நிலாவை சேர்த்துட்டாங்க, அது எப்படி கிரகமாகும்னு உருள்றதுக்கு முன்னாடி நிலாவோட தன்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. மாடர்ன் சயின்ஸ் கோமாளிகள் சொல்கிறது படி பார்த்தா பூமியின் ஒரு பகுதி தான் நிலா. அப்போ நிலாவை கிரகமாக ஏற்றுக்க உங்களுக்கு என்னடா வலிக்குது? உண்மையிலேயே நிலா பூமியை விட மிக பழமையானதுன்னு நாசா விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜி கே சொம்பொடிக்கும் நவீன அறிவியல் மையத்தின் விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க. அப்போ நிலாவை ஒரு கிரகமாக சேர்த்த முன்னோர்கள் அறிவாளியா இல்லை இந்த மிஸ்டர் ஜி கே கோமாளியா? மிஸ்டர் ஜி கேவுக்கு உண்மையாகவே இன்னும் நிலாவை பற்றியே நிறைய விஷயம் தெரியாது. ஆனால் அறிவியல் ரீதியாக உருட்டுறேன்னு யூடியூப் ஃபுல்லாக உருட்டி வச்சிருப்பாரு. ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ப்ளூட்டோவை வகைப்படுத்தி பார்த்துட்டு ப்ளூட்டோ கிரகம் ரொம்ப சின்னதா இருக்கு, கிரகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும், குறிப்பிட்ட ஷேப்ல இருக்கணும், குறிப்பிட்ட பாதையில சுற்றி வரணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. மாடர்ன் சயின்ஸ் விஞ்ஞானிகள் இவங்களா முடிவு பண்ணி கிரகங்கள் இந்த சைஸில் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது கிரகமே கிடையாதுன்னு என்னமோ இவனுங்க கிரகத்தை மேனுஃபேக்சர் பண்ணி கேட்லாக் போட்டு அண்டத்தில் தொங்க விட்டா மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்கானுங்க. கேட்டால் பியர் ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு இன்னொரு உருட்டுறானுங்க. மிஸ்டர் உருட்டு தர்மதுரை சொல்கிறது போல் பார்த்தா நம்ம சூரிய குடும்பத்தில் 6 கிரகங்கள் இடஞ்சுழியாக அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் சுழலுது, 2 கிரகங்கள் வலஞ்சுழியாக அதாவது கிளாக் வைஸ் சுழலுது. இது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு உருட்டுவாங்க. மிஸ்டர் உருட்டு தர்மதுரை சொல்லும் மாடர்ன் சயின்ஸ் படி இந்த 2 துஷ்ட கிரகங்களான வீனஸ் மற்றும் யுரேனஸை கிரகங்களின் பட்டியலில் சேர்த்திருக்கவே கூடாது. காரணம் அது சுழலும் முறையே தப்பாக இருக்குது. தப்பாகவே இருந்தாலும் இதை நாங்கள் சேர்த்துப்போம், டார்க் பிளானட்ஸ் எதையுமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், முன்னோர்கள் சொன்ன நவகிரகங்கள் இது இல்லை அது இல்லைன்னு நாங்கள் உருட்டுவோம் அப்படின்னு இவர் உருட்டிட்டு இருக்காரு. என்ன மானங்கட்ட அறிவியல்டா இது? இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். சார்லஸ் டார்வின் அவர்களுடைய உயிரினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1859 அவர் வெளியிட்ட ஒரு புத்தகம். ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்திய ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். சுத்த பொய். கிட்டத்தட்ட அவரோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஆனது அந்த புத்தகம். ஏன்னா சுத்த பொய். கிட்டத்தட்ட அவரோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஆனது அந்த புத்தகம். ஏன்னா சுத்த பொய். கடல்ல தான் முதல்ல அமினோ ஆசிட்ஸ் உண்டாச்சு. இது வந்து மைக்கேல்சன் மார்லின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கு நிறைய. அவங்க வந்து முதல்ல எப்படி முதல்ல உயிர் எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பூமி முதல்ல அந்த இருந்த காலகட்டத்தில் என்ன மீத்தேன் இருந்தது, அப்ப எவ்வளவு ஆக்சிஜன் இருந்ததுங்கிறதெல்லாம் ஒரு லேப்ல கிரியேட் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் தர்மதுரையின் அடுத்த உருட்டல் சார்ல்ஸ் டார்வின் எழுதிய உருட்டு புத்தகமான தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸை படிக்க சொல்றாரு. இந்த எவல்யூஷன் என்று சொல்லப்படும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு இன்று வரையிலும் நிரூபிக்கப்படாத ஒரு மாபெரும் பொய். இந்த பொய் இவர் போன்ற கடவுள் மறுப்பாளர்களால் தான் மக்களின் மூளைகளில் வேண்டுமென்றே திணிக்கப்படுது. பூமியில் முதலில் ஓர் உயிர் கடலில் தோன்றியதுன்னு மாடர்ன் சயின்டிஸ்டால நம்பப்படுதே தவிர 100% இந்த கூற்று யாராலையும் இன்று வரையிலும் நிரூபிக்க முடியல. நம்ம நீங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய உடல் புரதம் இந்த புரோட்டீன் சொல்லக்கூடியதுக்கான முக்கிய மூலக்கூறு வந்து அமினோ ஆசிட்ஸ். ஸோ புரதங்கள் உண்டாகுது அப்படின்னா மாலிகல்ஸ் உண்டாக ஆரம்பிக்குது, உயிர்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்றத வெற்றிகரமாக கண்டுபிடிச்சார். அப்ப எந்த ஒரு கடவுளோ எந்த ஒரு சக்தியோ இல்லாம இயற்கையாகவே உயிர்கள் உண்டாகும், எந்த ஒன்றிலும் இல்லாமல் இயற்கையாக உயிர் உண்டாகும்ங்கிறத எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்றாங்க. அப்ப எந்த ஒரு கடவுளோ எந்த ஒரு சக்தியோ இல்லாம இயற்கையாகவே உயிர்கள் உண்டாகும், எந்த ஒன்றிலும் இல்லாமல் இயற்கையாக உயிர் உண்டாகும்ங்கிறத எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்றாங்க. சுத்த பொய். மிச்சல்சன் அண்ட் மார்லி எக்ஸ்பெரிமெண்ட் பூமியில் எப்படி உயிர் தோன்றியதுன்றது பற்றி கிடையாது. மிஸ்டர் உருட்டு தர்மதுரை, நீங்க உருட்டுறதுக்கு முன்னாடி என்ன உருட்டுறீங்கன்னு யோசிச்சு உருட்டுங்க. மில்லர் யூரே எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இவர் பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிளைசின் மற்றும் ஆல்னைன் என்ற அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதையும் மில்லர் நான் போட்ட உழைப்புக்கு இந்த ரிசல்ட் ஒன்றுமே கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த மாதிரியை வச்சு 100க்கும் மேற்பட்ட மாறுபாடுகளை செய்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பாவம், அவங்களால ஓர் உயிரை உருவாக்கக்கூடிய முக்கிய 20 அமினோ ஆசிட்ஸில் கால்வாசி அமினோ ஆசிட்ஸை கூட உருவாக்க முடியல. மீதி இருக்க அமினோ ஆசிட்ஸை உருவாக்க இதை விட பயங்கரமான மற்றும் சிக்கலான பரிசோதனைகளை பண்ணணும், ஆளை விடுறா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மூட்டை கட்டிட்டாங்க. ஆனால் மிஸ்டர் உருட்டு தர்மதுரை வாய் முழுக்க பொய்யா பேசிகிட்டு இருக்காரு. எந்த ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஒரு எளிமையான சின்ன உயிரை கூட உருவாக்க முடியவில்லை. இன்று வரையிலும் இதுவரையிலும் யாருமே உருவாக்கவே இல்லை. ஆனால் வாய் கூசாமல் ஒரு உயிரை லேபில் உருவாக்கிட்டாங்கன்னு போய் சொல்கிற இந்த ஆள் அறிவியல் ரீதியாக பேசுகிறேன்னு யூடியூப்பில் தன்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே பாழ்படுத்தி தான் வச்சுருக்கா.
ஏன்னா எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் கான்ஸ்பிரசி பேசுகிறாங்கன்ற ஒரு உருட்டை உருட்டிட்டு இந்த ஆள் எளிமையாக தப்பிச்சிடுறாரு. இதனால் மிஸ்டர் ஜிகே ஒரு சயின்டிஃபிக் ஃப்ராட்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். சார்லஸ் டார்வின் சொன்னோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாரு அப்படின்ட்டு. ஆனா சார்லஸ் டார்வின் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சார்லஸ் டார்வின் சொல்ல வந்தது ஒரு உயிர் எப்படி இன்னொரு உயிரா பரிணமிக்கிறது, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கறத பின்னால வந்த விஞ்ஞானிகள் ஆட் பண்ணது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கறத பின்னால வந்த விஞ்ஞானிகள் ஆட் பண்ணது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் சொல்லவே இல்லை. இதை சொன்னது 1864ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ற தத்துவவாதி தன்னுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயாலஜி என்ற புத்தகத்தில் தான் சொன்னார். டார்வின் எழுதின ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் புத்தகத்தோட முதல் 4 எடிஷனில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற டேர்மே வராது. 5th எடிஷனில் தான் டார்வின் ஸ்பென்சர் கிட்ட இந்த வார்த்தையை வாங்கியதாக குறிப்பிட்டிருப்பார். நம்ம மிஸ்டர் ஜிகே படிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு டார்வின் இதை சொல்லலைன்னு. ஆனால் கடைசியாக அவர் டார்வினை பற்றி பேசி முடிக்கும்போது டார்வின் இப்படித்தான் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டை விவரித்தார் அப்படின்னு ஒரு ரூட்டு விட்டுறாரு. அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறத பற்றி கிளியரான விரிவாக்கம் வந்து சார்லஸ் டார்வின் தான் எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம முட்டை பார்க்குறோம். முட்டையோட ஷேப் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி வட்டமா இல்ல, உருண்டையா இல்ல, ஒரு மாதிரி நீள் முட்டையா இருக்கு இல்லையா. அது அந்த ஷேப்புக்கு என்ன காரணம் விஞ்ஞானிகள் பல வகையா ஆராயறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஷேப் சர்வைவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுவும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டால ரீல்ஸோ ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அது வந்து ஒரு பூனை என்ன பண்ணுது, முட்டை அப்படி தள்ளி விடுது கிச்சன் சிங்க்ல. அது அப்படி போய் அந்த முட்டை அப்படி வட்டம் அடிச்சு அது காலையே வந்து நிக்குது, கீழே ஜஸ்ட் மிஸ் வேலை. திரும்ப இந்த பக்கம் தள்ளுது, அந்த முட்டை அப்படி போய் திரும்ப காலில் வந்து இங்கே நிக்குது. இதுதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பறவைகள் பல வகையான முட்டைகளை போட்டிருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கிற முட்டைகள் தான் மலை அடுக்குகள்ல பாறைகள்ல மலை மேல முட்டை போடும் போது தாய் பறவைகிட்ட இருந்து கால் பட்டு அந்த முட்டை தட்டிடும் போது ரவுண்டா உருண்டையா இருந்தா கீழே போய் விழுந்துரும். ஆனா இந்த ஷேப்ல இருக்கிற முட்டைகள் திரும்ப வட்டம் அடிச்சு அது கால்ட்டே வந்து நிக்கிறதாலதான் இந்த மாதிரி முட்டைகள் பிழைச்சது அப்படிங்கிறாங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அடுத்தது முட்டைக்கதை. இந்த முட்டைக்கதையெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் தமாஷ். அறிவியலாளர்கள் வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு அது சரின்னு நிரூபிக்க இவங்க எது வேணா பண்ணுவாங்க. குறிப்பாக பரிணாம கோட்பாட்டை நிரூபிக்க அவதார் கதையை கூட சொல்லுவானுங்க. ரொம்ப மோசமானவனுங்க அவனுங்க. ஆனால் அவனுங்களை விட மோசமானவனுங்க யாருன்னா இந்த மிஸ்டர் உருட்டு தர்மதுரை. அவங்க சொல்கிற கதையும் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் அறிவியலாளர்களால் ஆராய்ச்சி பண்ணப்பட்டதுன்னு ஒரு உருட்டுவார். அது நிரூபிக்கப்படலைன்னாலும் இவர் உருட்டுவார். ஒட்டகச்சிவிங்க இருக்கு, ஒட்டகச்சிவிங்க கழுத்து நீண்டு இருக்கு. நாம சின்ன வயசுல நினைச்சுப்போம் அது வந்து மரத்துல இருக்கக்கூடிய இலைத்தழைகளை சாப்பிட மெல்ல 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கழுத்து நீண்டு போச்சுன்னு. ஆனா அது அப்படி கிடையாது. பரிணாம வளர்ச்சிங்கிறது எப்படின்னா, ஒரே காலகட்டத்துல கழுத்து நீட்டா இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கும், கழுத்து சின்னதா இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கும், மீடியமா இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கி எல்லாமே ஒரே காலத்துல இருக்கும். ஆனா எது பிழைக்கும்னா, தரையில இருக்கக்கூடிய புல் பூண்டுல அழிஞ்சு போன பிறகு ஒன்லி மரத்துல மட்டும் தான் பெரிய இலைகள் இருக்கும்போது அதை சாப்பிட்ற ஒட்டகச்சிவிங்கி மட்டும் தான் பிழைச்சி தக்க வச்சுது, மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சு. அடுத்து ஒட்டக கதை. மிஸ்டர் உருட்டு தர்மதுரை சொன்னது போல் குட்டி ஒட்டகச்சிவிங்கி, மீடியம் சைஸ் ஒட்டகச்சிவிங்கி, பெரிய ஒட்டகச்சிவிங்கி, ஸ்பெஷல் சாதா ஒட்டகச்சிவிங்கின்னு இவர் சொன்ன உருட்டுக்கு அறிவியல் ரீதியாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதாவது ஃபாசில் எவிடன்ஸும் கிடையவே கிடையாது. பரிணாம வளர்ச்சி கோட்பாடு உண்மைதான்னு நிரூபிக்க அஜெண்டாவுக்கு பின்னாடி வேலை செய்கிற இந்த அறிவியலாளர்கள் சொன்ன கதையில் இந்த ஒட்டக கதையும் ஒன்று. அதையும் இந்த உள்ளூர் அரசியல் தெரியாத மிஸ்டர் தர்மதுரை உருட்டிட்டு இருக்காரு. எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எழுதுறாரு. ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் ஒரு கான்செப்ட் சொல்றாரு இல்லையா, காலவெளி அப்படிங்கிற தாட்டை கடைசி 500 இல்ல 1000 இல்ல 2000 ஆண்டுகள்ல இப்படி ஒரு தாட் ஸ்பேஸ் டைம்ங்கிற ஒரு கான்செப்டை ஒரு நாள் எப்படி சிந்திக்க முடியும், அப்படி ஒரு கான்செப்டை வந்து ஐன்ஸ்டீன் உண்டு பண்றாரு. இந்த கோழி ஏன் கொக்குற கோழி கூவுதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு தெரியுது, எவனும் கேட்க மாட்டேங்க. இதெல்லாம் பேப்பர் ஒர்க் தான், எதையுமே வானத்தால அவர் பார்த்ததே கிடையாது. எல்லாமே தாட் எக்ஸ்பெரிமெண்ட். மைண்ட்ல அப்படி நடந்தா என்ன ஆகும்? இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எதுவுமே இல்லாத வந்து எப்படிங்க பிக் பேங்ல ஒரு பிரபஞ்சம் பிறக்கும்? எதுவுமே இல்லாத ஒரு பிக் பேங் எப்படி தானா எப்படி நடக்கும்னு கேட்கும்போது சொல்றாரு, ஜீரோல இருந்து எப்படி ஜீரோல இருந்து ஒரு நத்திங்ல இருந்து எப்படி உண்டாகும்னு கேட்கும்போது நத்திங் இஸ் நாட் a nothing அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் a zero, or if it is a zero it's not just like a zero. +1 -1 இது ரெண்டுக்கு சேர்த்தா 0. ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல நீங்க மண்ணை எடுத்து ஒரு இடத்துல ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேடு எப்படி உருவாக்குதோ ஒரு பள்ளமும் உருவாக்குது. ஒரு பள்ளம் மேடு ரெண்டு சேர்ந்துதான் உருவாகுது. நெகட்டிவ் எனர்ஜி இங்க இருக்கிற பிக் பேங் எப்ப உண்டாகுனது ஆற்றல் எல்லாமே ஒரு காலத்துல நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தது, பாசிட்டிவ் எனர்ஜியா இப்ப மாறி இருக்கு. அவ்வளவுதானே தவிர அது ஜீரோ நத்திங்னு கிடையாதுன்னு நிறைய இயல்பான விஷயங்களை சொல்லுவார் அந்த புத்தகத்துல.
மிஸ்டர் உருட்டு தர்மதுரை மூன்றாவதா படிக்க சொல்ற புத்தகம் ஹாக்கின்ஸ் எழுதிய காலம் ஒரு வரலாற்று சுருக்கம். ஐன்ஸ்டைன் உட்கார்ந்த இடத்திலிருந்தே யோசிப்பாரு, ஹாக்கின்ஸ் படுத்துட்டே பதில் சொல்வாருன்னு உள்ற மிஸ்டர் தர்மதுரை இந்திய வானவியல் ஆய்வாளர்களையோ தமிழ் சித்தர்களையோ பற்றி படிச்சிருக்கவே மாட்டார். அதனால்தான் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச மாடர்ன் சயின்ஸ் தான் எல்லாம், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் கற்கருவிகளை பயன்படுத்திய எதற்கெடுத்தாலும் கடவுள்னு சொல்ற கடவுள் நம்பிக்கை கொண்ட முட்டாள்கள்னு நினைச்சிட்டு வாழ்ற மிகப்பெரிய அறிவியல் அறிவேக்காடு இவர். காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற புத்தகத்தை தான் தவறான கண்ணோட்டத்தில் எழுதிவிட்டேன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே தன்னுடைய பார்ட்னர் தாமஸ் ஹெர்டாக் கிட்ட சொல்லியிருக்காரு 2002ஆம் ஆண்டிலேயே. இதே புத்தகத்தை திருத்தி ஆன் த ஆரிஜின் ஆஃப் டைம்னு மறுபடியும் வெளியிட்டிருக்காங்க 21 மார்ச் 2023, அதாவது இந்த வருடம். ஆக ஒரு தவறான கேவலமான புத்தகத்தை பரிந்துரை செய்த மிஸ்டர் உருட்டு தர்மதுரைக்கு அனைவரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு முட்டாள்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக என்னை கடிக்க வருவீங்க. இருந்தாலும் அவர் முட்டாள்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. எப்படின்னா, மிஸ்டர் தர்மதுரை இந்த யூனிவர்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடத்திலிருந்து வந்ததுன்னு ஹாக்கின்ஸ் சொன்னதாக சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு விஞ்ஞானியும் நத்திங்லேருந்து சம்திங்கை உருவாக்கியதே கிடையாது, எந்த ஒரு லேப்லேயும் இன்னை வரைக்குமே. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் பாக்கெட்டில் ஒரு டீ வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் திடீரென பாக்கெட்டை தொட்டு பார்த்தா 500 ரூபாய் இருக்குது. இவ்வளோ தாங்க. இதை தாங்க இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் பிக் பேங் தியரியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க பலரும் சொல்லிட்டு வராங்க. ஆக இவங்க பேசுறது அறிவியலே கிடையாது, இவர்கள் பேசுவது மாயாஜலம். எப்படின்னா, பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து திடீர்னு உங்கள் பாக்கெட்டில் 500 ரூபாய் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மாயாஜலம் தானே. மாயாஜாலம், மாந்திரிகம், தாந்திரிகம் எதுவுமே கிடையாது, பொய்ன்னு சொல்லிட்டு இவனுங்களே மாயாஜாலம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டால் சயின்டிஃபிக்கலி இட் ஹாஸ் பின் ஸ்டடிட் ஃபார் நியர்லி 50 இயர்ஸ் அப்படின்னு உருட்டுவானுங்க. இங்கிலீஷில் உருட்டிட்டா அவங்கெல்லாம் மேதாவின்னு நீங்கள் இன்னி வரைக்குமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட கோமாளிகள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை மக்களே. 2023 நடந்த மிகப்பெரிய நிகழ்வு என்னன்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த மிஸ்டர் ஜிகே போன்ற அறிவியல் கோமாளிகளை அவங்க செவிட்லேயே வச்சது தான். அஃபிஷியலி பிக் பேங் தியரியை JWST டீபங்க் பண்ணி 2 மாதம் ஆகுது மக்களே. ஆனால் இந்த மிஸ்டர் உருட்டு தர்மதுரை அதை பற்றி பேசினாரான்னு பாருங்கள் நீங்களே. அவர் சேனலில் அதை பற்றி பேசவே இல்லை இப்போ வரைக்கும். அதை விட்டுட்டு தமிழர்கள் யாராக அதை பற்றி அது பேசினா அது பொய், அது உருட்டு, அது அறிவியல் பூர்வமாக இல்லைன்னு இந்த அரைவேக்காடு பேச வந்துடுவார். இந்த அரைவேக்காடு மட்டும் இல்லை, மாடர்ன் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் இப்போ வரைக்கும் வாயை பொத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி பேசாமலேயே. அடுத்த புத்தகமாக மிஸ்டர் உருட்டு தர்மதுரை சொல்கிறது யுவால் நோவா எழுதிய சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகமான சேப்பியன்ஸை படிக்க சொல்கிறாரு. மிஸ்டர் ஜிகே ஒரு 1ஆம் நம்பர் உலக அரசியல் தெரியாத அரைவேக்காடு என்பதை ஒவ்வொரு வீடியோவிலும் நிரூபிக்கிறார். பெங்களூரைச் சேர்ந்த நியூரோ சயின்டிஸ்ட் தர்ஷனா நாராயணன் யுவால் நோவா தான் பிரபலமாக அறிவியலை தியாகம் பண்ணுறாருன்னு அவனோட வேலைகளை, அதாவது இந்த புத்தகத்தில் தவறுகள் நிறைந்தது தான் அவனுடைய வேலையேன்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை படித்தால் நம்மை நாமே பெரிய அறிவாளிகளாக எண்ணும் அளவிற்கு கதையம்ச தோற்றத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. யார்? தர்ஷன நாராயணன். அது மட்டும் இல்லாமல் யுவால் நோவா ஒரு நல்ல திறமையான கதை சொல்பவர்னு சொல்லியிருக்காரு. செப்பலாலேயே அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் மிஸ்டர் ஜிகே தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். யுவால் நோவா யார், அவனுடைய நோக்கம் என்ன, அவன் எந்த அஜெண்டாவுக்காக வேலை செய்யறான், WEFனா என்ன, சேப்பியன்ஸ் புத்தகத்தின் மூலம் யுவால் நோவா மக்களுக்கு சொல்வது என்ன, இது போன்ற எதுவுமே தெரியாத அறிவியல் கோமாளி தான் மிஸ்டர் உருட்டு தர்மதுரை. சேப்பியன்ஸ் புக்கை ரிவ்யூ பண்ண மார்க்கஸ் பால் அந்த புக்கை செக்ஷனாக பிரித்து கழுவி ஊற்றிருப்பார். அந்த லிங்கை நான் கீழே தரேன், நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே. சேப்பியன்ஸ் புத்தகத்தின் மைய நோக்கமே மனிதன் இயற்கையாகவே பரிணமித்து தானாகவே இவ்வுலகில் வலம் வருகிறான், அவனை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாதுன்னு ஆழமாக மக்கள் மனதில் பதிய வைக்கத்தான் சேப்பியன்ஸ் புத்தகத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. எப்படி தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்ததோ அதே மாதிரி. குறிப்பாக இந்த புத்தகம் 80% தியரியால் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. இவர் சொன்ன எதுவுமே நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட்ஸ் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ மதத்தை தாக்கியும் பழங்கால மக்களை பற்றியும் எந்தவித புரிதலும் இல்லாமல் இட்டுக்கட்டி உருட்டிவிட்ட ஒரு அறிவியல் நாவல். அவ்வளோதான் மக்களே. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு வளரவே வளராது, உங்களுக்கு இருக்கிற அறிவும் பாழா போயிடும். குரங்குக்கும் நமக்கும் சிப்பான்சிக்கும் கொரில்லாவுக்கும் காமனான ஒரு ஆன்சஸ்டர் மூதாதையர் இருந்தார். அந்த மூதாதையர் இருந்து வந்த கிளைகள், அது ஒரு கிளை, குரங்கு ஒரு கிளை, சிப்பான்சி ஒரு கிளை, கொரில்லா ஒரு கிளை, மனிதன் ஒரு கிளை, அவ்வளவுதான். சோ அறிவியல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சங்க காலங்கள்ல நிறைய நோய்கள் வந்திருக்கு, கொள்ளை நோய்கள் வந்திருக்கு. கூன் பாண்டியன் படிக்கிறோம், நிறைய அந்த மாதிரி மன்னர்கள் வந்து எல்லாருக்கும் நோய் வந்து. கூன் பாண்டியனுக்கு வந்தது வெறும் காய்ச்சல்டா, அதை ஏன் இந்த ஆளு சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியவே இல்லை. நிறைய அந்த மாதிரி மன்னர்கள் வந்து எல்லாருக்கும் நோய் வந்திருக்கு, கொத்து கொத்தா இறந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு போலியோ அப்படிங்கறத நம்ம ஒழிச்சிருக்கோம், நிறைய நோய்களை கட்டுப்படுத்திருக்கோம், கொத்து கொத்தா மக்கள் இருக்கிறத ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
போடா அப்படி போடா. சங்க காலத்தில் மிஸ்டர் உருட்டு தர்மதுரை இப்போ இருக்கிற நோயெல்லாம் இருந்ததா தன்னுடைய கனவுல பார்த்துருப்பாரு போல. சங்க காலத்திலோ பழங்காலத்திலோ மக்கள் கொத்து கொத்தாக இறக்கவே இல்லை. அதற்கான ஆதாரங்களும் இன்று வரை கிடைக்கவே இல்லை. மக்களே, இந்த அலோபதிக்கு முட்டு கொடுக்குற இந்த மிஸ்டர் ஜிகே, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழன், அறிவியல் பேசுகிறேன் யூடியூப்ல சுற்றுற முக்காவாசி அறிவியல் கோமாளிகள் இந்த வியாதிகளின் ஆரம்ப காலமே 1600 தான் தெரியவே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் முழு வரலாறு இந்த அரைவேக்காடுகளுக்கு தெரியவே தெரியாது. இந்த கோமாளிகளின் பேச்சை தயவு செய்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு அவனுங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இவர் இந்த கிராஃபை எங்கே பார்த்தாருன்னு தெரியல. கடைசி நூற்றாண்டில் தடுப்பூசி வந்து மக்களின் ஆயுளை உயர்த்திடுச்சான். இந்த அரைவேக்காட்டுக்கு இந்தியாவில் போலியோ மூலமாக நடந்த கொடுமைகள் தெரியாது, எய்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியாது. இப்போ அவனமா பொட்டு பொட்டுன்னு மாரடைச்சு சாகிறான், அது ஏன்னு தெரியாது. ஆனால் இந்த உருட்டல் மன்னன் அலோபதிக்கு முட்டு கொடுக்க தான் அறிவியல் பேசுகிறேன், அறிவியல் ரீதியாக எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுன்னு வாய்க்கு வந்த பொய்யா அடிச்சு விடுவார். இவர் பேச்சை கேட்டு தயவு செய்து எதையும் பண்ணாதீங்க, பண்ணிவிட்டு தயவு செய்து செத்து தொலையாதீங்க. இவர் உருட்டுற மாடர்ன் சயின்ஸ் வளர்ந்த இந்த 500 ஆண்டுகளாக தான் பூமியில் இதுவரை வராத கொள்ளை நோயும் இதுவரை இல்லாத இறப்பு விகிதமும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்த அரைவேக்காடு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு பொய்யான தகவலை சொல்லிட்டு தான் ஒரு அறிவாளின்னு வெளியே காட்டிக்கிட்டு இருக்காரே தவிர, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் தான் அலோபதியோட மெயின் ஸ்டார்ட் அப்ன்றது கூட இந்த அரைவேக்காடுக்கு தெரியாது. சொன்னால் நான் கான்ஸ்பிரசி பேசுகிறேன்னு பைத்தியகாரத்தனமாக வளர்ட்டு தெரியும் இந்த அரைவேக்காடு. சுமார் ஒரு 5.5 கோடி வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, மரங்கள்ல வாழக்கூடிய 4 கால் உயிரினங்கள், இப்ப இருக்கிற குரங்கு, சிப்பான்சி, இந்த கொரில்லா, மனிதன், இவங்களுக்கெல்லாம் மோதாதையாரா இருக்கக்கூடிய உயிரினம், காடுகள்ல மரத்துக்கு மரம் தாவி பழங்களை உண்டு வாழக்கூடிய உயிரினங்களா இருந்த ஒரு கட்டம். இப்படி 4 கால்களோட மரத்துல வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிர்களுக்கு பல ஆயிரம் வருடங்களா சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது இந்த பூமியில. அது அவங்களுக்கு சில பாதிப்பை கொடுத்தது. அந்த இயற்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா ஒரு உந்துதல் கொடுத்து பரிணாம வளர்ச்சியில் மிக முக்கியமான கட்டமா அது கருதப்படுது. தர்மதுரை இந்த காணொலியை 2021 டிசம்பர் மாதம் போட்டிருக்காரு. ஆனால் இந்த மிகப்பெரிய ஆய்வாளரான தர்மதுரை அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியில் இருக்க உண்மைத்தன்மை எவ்வளவு, அதில் பொய் ஏதாவது இருக்கா, அதில் அரசியல் நோக்கம் ஏதாவது கலந்துருக்கான்னு எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல் நான் தான் அறிவாளி, நான் பேசுகிறது மட்டுமே உண்மைன்னு நம்பி மற்றவங்களை ஏமாற்றி உருட்டிட்டு இருக்காரு. அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை 2007 தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க. மிஸ்டர் தர்மதுரை ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னார் இல்லையா, அதெல்லாம் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மரியா ஸ்பெயின் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் ஹியூமன் எவல்யூஷனில் தன்னுடைய குழுவுடன் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் மற்றும் ஜீனஸ் ஹோமோ குழுக்களைச் சேர்ந்தவர்களுடைய 5000 பற்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பற்களின் அமைப்பு, பற்களின் அளவு, அது பொருந்தியிருக்கும் முறை, இவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. குறிப்பாக யுரேஷியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டமும் பல காலமாக பிரிந்தே இருந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததாக சொல்லப்படும் மக்களை விட ஆசியாவிலிருந்து வந்த மக்களின் தாக்கமே அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ஆப்பிரிக்காவிலும் மனிதர்கள் கிளை விட்டிருக்காங்க, ஆசியாவிலும் மனிதர்கள் கிளை விட்டிருக்காங்க. இதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் பூமியெங்கும் மனிதன் பரவினான் என்பது மிகப்பெரிய பொய் என நிரூபணமாகிறது. மிஸ்டர் தர்மதுரை தன்னுடைய அறிவுக்கும் தன்னோட உருட்டலுக்கும் என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து நல்லா உருட்டிருக்காரு. இதுவா மற்றவங்க ஏதாவது போட்டுட்டா டீபங்க் பண்ணுறேன்னு கிளம்பிடுவார். கிளம்பி நீ ரிசர்ச் பேப்பர் போடலை, கூகுள் ஸ்காலர்லேருந்து எடுத்து போடலை, நீ கூகுள் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டிருக்க, அதெல்லாம் பொய்யின்வார். ஆனால் இவரே டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு இந்த உருட்டிருக்காரு. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். உலகெங்கிலும் இருக்கும் எல்லா பாட புத்தகங்களிலும் பரிணாம வளர்ச்சியின்படி குரங்கு போல இருந்த மனித முன்னோர்கள் சுமார் 60 லட்சம் ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆப்பிரிக்காவை விட்டு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியேறிட்டாங்க. அதிலிருந்து உருவானது தான் இப்போ இந்த பூமியில் இருக்க அத்தனை மனிதர்களும். இதுதான் வழக்கமான பாட புத்தகத்தில் இருக்கிறது. இதே தான் தர்மதுரையும் உருட்டிருக்காரு. ஆனால் இது உண்மையா? இஸ்ரேலில் 1966 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனித எலும்பு 2018 ஆண்டு தூசி தட்டும்போது திரும்பவும் கண்ணில் தென்பட்டிருக்கு. அந்த எலும்புடைய காலம் சுமார் 15 லட்சம் வருடத்திற்கு முந்தையதுன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லி, ஆப்பிரிக்காவிலிருந்து தான் முதல் மனிதன் 2 லட்சம் வருடம் முன்பு வெளியேறி மற்ற இடங்களில் வாழ்ந்தான்னு சொல்கிற அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி ஒரு கடைந்தெடுத்த பொய் என நிரூபிச்சிடுச்சு. இன்னொரு ஆதாரமும் நம்ம சென்னை பல்லாவரத்திலேயே இருக்குது. அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியின் படி இந்தியாவிற்கு முதல் மாடர்ன் ஹியூமன்ஸ் 1,40,000 வருடத்திற்கு முன்பு தான் வந்து அதன் பின் தான் கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தினம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகளின் காலம் 3,85,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக ஆய்வு முடிவுகள் சொல்லுது. நீங்கள் சாதாரணமாக கூகுளில் தேடினா அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா ப்ரூவ்ட் ஆர் நாட்னு போட்டால் முதல்ல வர செய்தியே அது பொய்யாகிடுச்சுன்னு தான் வரும்.
வேணாம் கூகுளில் தேடாதீங்க. ஏன்னா மிஸ்டர் தர்மதுரை நாசாவில் இருக்க விஞ்ஞானிங்க கிட்ட டெய்லி கால் பண்ணி பேசி தான் அவர் ஒரு வீடியோவும் போடுவார். நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, நமக்கு கூகுளை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இனியும் நீங்கள் மிஸ்டர் உருட்டு தர்மதுரை சொல்கிற பொய்யை நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு வடிகட்டிய முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது மக்களே. தர்மதுரை 2018 வெளிவந்த அவுட் ஆஃப் த கிராடல் டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு அதை அப்படியே தமிழில் டப் பண்ணி உருட்டிய உருட்டு தான் இந்த வீடியோ. இவை எல்லாமே ஆதாரமற்ற கட்டுக்கதை தான். லூசி என்ற ஒரு இனமோ லூசி என்று சொல்லப்படும் எலும்புக்கூடோ இவை எல்லாமே போலியாக உருவாக்கப்பட்டவை. அதுக்காக லூசி எலும்பே கிடைக்கலன்னு நான் சொல்லலை. லூசி கட்டுக்கதை மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்று சொல்லும் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை நிரூபிக்க உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொய். 1974 நவம்பர் மாதம் பேலி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டொனால்ட் ஜான்சன் மற்றும் டாம் கிரே எத்தியோப்பியாவில் இருக்கும் ஹதார் கிராமத்தில் மனித முன்னோர்களின் எலும்புக்கூடை கண்டுபிடித்து விட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. அதற்கு பின் உலகிலுள்ள அனைத்து அருங்காட்சியகத்திலும் நிறுவப்பட்டது தான் இந்த லூசியின் மாதிரி உருவம். 40 வருடங்களாக இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தவர் தான் மைக் ஸ்மித். லூசியின் எலும்புகளை மறுகட்டமைப்பு செய்யும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு எலும்பு மட்டும் வித்தியாசமாக இருக்கேன்னு ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வின் முடிவில் அது பப்பூன் குரங்குடைய எலும்புன்னு தெரிய வருது. நல்லா கவனிங்க மக்களே, லூசியோட 207 எலும்புகளில் வெறும் 47 எலும்புகள் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த 47 எலும்புகளை வைத்து இவங்களா டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டின்படி விதவிதமாக முயற்சி பண்ணி கடைசியாக லூசி மனிதர்களின் முன்னோர்னு மிகப்பெரிய ஃபோர்ஜரியை பண்ணியிருக்காங்க. 32 லட்சம் வருடங்களுக்கு முன்பு லூசி அப்படிங்கிற ஒரு வகையான இனம் தான் வந்து முதல்ல 2 காலம் நடந்த உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் 2 காலம் நடக்கிறதுக்கான ஆரம்பம் லூசி அப்படிங்கிற அந்த உயிரினம். அதாவது ஆய்வாளர்கள் லூசி அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சாங்க. தர்மதுரையின் வெள்ளைக்காரன் சொன்னா பொய்யாகாது என்ற உருட்டலின்படி லூசி 32 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் கற்பனை லூசிக்கு முன்பே நமக்கு காலடித்தடங்கள் கிடைத்திருக்கு. இக்காலடித்தடம் டான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. டான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காலடித்தடத்தின் காலம் 36 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. பாடப்புத்தக வரலாற்றின்படி மனிதனின் மூதாதையான லூசி இனம் முதலில் நடக்க ஆரம்பித்தது 32 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். ஆனால் டான்சானியா ஃபுட் பிரிண்ட்ஸ் லூசிக்கு முன்பே 4 லட்சம் ஆண்டுகள் வித்தியாசத்தில் மனிதன் நடந்தான்னு நமக்கு காட்டுது. இப்போ தெரியுதா மக்களே, அறிவியல் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இவனுங்க எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரிகள்லாம் பண்ணியிருக்கானுங்கன்னு. நான் நிதானமாக சாந்தமாக அன்பாக பொறுமையாக அறிவோடு கேட்குறேன், மிஸ்டர் உருட்டு தர்மதுரை, இப்போ உங்கள் மூஞ்ச எங்கே வச்சுப்பீங்க? பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அதனாலதான் மனித குழந்தை அப்படிங்கிறது 10 மாதத்திலேயே வெளில வர்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மற்ற உயிரினங்கள்லாம் பாத்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கான உணவை தேட ஆரம்பிச்சிடும். நிறைய வேலைகளை பாத்தீங்கன்னா குட்டி போட்ட 1-2 நாட்கள்லயே சில மணி நேரங்களிலே கூட நிறைய உயிரினங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா மனிதன் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இருந்து பொத்தி பாதுகாத்து நம்ம அதை வந்து வளர்க்குற மாதிரியான உயிரினமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே நடக்க வேண்டியது. ஆனா பரிணாம வளர்ச்சியில வயிற்றுக்குள்ள அவ்வளவு முழுமையா வளர்ந்த ஒரு குழந்தை வெளில வரணும்னா தாய் இறந்து போயிடுவாங்க. அந்த மகப்பேறுங்கிறது ஒரு கடினமான ப்ராசஸா இருக்கும். அப்ப இயற்கையில் என்ன நடக்குது, பரிணாம வளர்ச்சியில பாதி வளர்ச்சியை மனிதன் வயிற்றுக்கு வெளியில வந்து தான் வளர்றான். அதனாலதான் குழந்தை பிறந்து முதல் 1 வருடம் நம்ம அதிகமான கேர் கொடுத்து வெளியில வந்து குழந்தைய வளர்க்க வேண்டியதா இருக்கு. பரிணாம வளர்ச்சியில மனிதன் செய்து கொண்ட, என்ன சொல்ல போனா பெண்கள் செய்து கொண்ட மிக முக்கியமான காம்ப்ரமைஸ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பரிணாம வளர்ச்சி தானாக முடிவு பண்ணி பெண்களுக்கு முழு வளர்ச்சி அடையாத குழந்தைகளை தருதான், ஆனால் மிருகங்களுக்கு வளர்ச்சியடைந்த குட்டிகளை தருதான். இதை யார் உட்கார்ந்து கண்காணிச்சாங்கன்னே தெரியல, இவர் பாட்டுக்கு உருட்டுறாரு. தர்மதுரை சொல்கிறது போல மூளையின் அளவு பரிணாமம் அடைந்து இப்போது இருக்கும் அளவுக்கு வந்ததா உருட்டிருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் செவ்வாய் கிரகத்தில் கூட கிடையவே கிடையாது. ஒரு குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்பதை நிரூபிக்க உருட்டப்பட்ட உருட்டுகளில் இவை அனைத்தும் அடங்கும். குரங்கிலிருந்து லூசி இனமாக மாறி, லூசியிலிருந்து ஹோமோ ஹேபிலிஸாக மாறி, ஹோமோ ஹேபிலிஸிலிருந்து ஹோமோ இரெக்டஸாக மாறி, ஹோமோ இரெக்டஸிலிருந்து நியாண்டர்தால்ஸாக மாறி, மீண்டும் நியாண்டர்தால்ஸிலிருந்து ஹோமோ சேப்பியன்ஸாக மாறி, இப்போது நாம் இப்படி மாறி மாறி கடைசியான பரிணாம வளர்ச்சியின் இறுதியில் இருக்கிறோமா? இப்படி இவங்க உருட்டினதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும். இனிமேலும் கிடைக்கவே கிடைக்காது. காரணம், இவை அனைத்தும் வேறுபட்ட உயிர். மாடர்ன் ஹியூமன்ஸான நாம அவர்களை விடவும் வேறுபட்ட உயிர். ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ் பற்றி பேசும் தர்மதுரை குரோமேக்னான்ஸ் பற்றி பேசவே மாட்டார். ஒன்று அவருக்கு வரலாறு தெரியாது, இல்லைன்னா குரோமேக்னான்ஸ் பற்றி சுத்தமாக தெரியாது. குரோமேக்னான்ஸ் சரியாக கிமு 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென தோன்றிய ஓர் மனித இனம்.
தெளிவாக சொல்லணும்னா இவங்க தான் நவீன மனிதர்களான நம்முடைய மூதாதையர்கள்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஒற்றுமை அவங்களுக்கும் நமக்கும் மட்டும்தான் இருக்குது. இவங்க எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அறிவியலாளர்கள் அவங்களா ஒரு கதையை முடிவு பண்ணி அவங்க இப்படி தான் வாழ்ந்திருக்கணும், அவங்க இப்படித்தான் அழிந்திருக்கணும்னு இவங்களா ஒரு உருட்டியிருக்காங்க. அதையும் இந்த யூடியூப்பில் விஞ்ஞானம் பேசுகிற பல பேர் நம்பி தன்னுடைய சுய அறிவை வைத்து யோசிக்காத முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க. 15 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த அன்கண்ட்ரோல்டு ஃபயர் மனிதர் முதல்ல நெருப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கான ஆதாரங்கள் அங்கங்க நமக்கு கிடைக்கிற சாம்பலா இருக்கட்டும், நெருப்பு பட்ட இடங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு ஆய்வு செய்யும் போது அன்கண்ட்ரோலா ஃபயர் கட்டுப்படுத்தி இயக்கணும்னு தெரியாது. ஆனா நெருப்புல இருந்த உணவை அவன் சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் அப்ப ஆரம்பிச்சது. 1350 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு அப்பவே நமக்கு மூளை இருந்தது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய சவுத் ஆப்பிரிக்கால, எத்தியோப்பியால கிடைச்ச நிறைய ஃபாசில்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த ஓக்கல் அப்படிங்கிறது சும்மா கத்தி கூப்பிட்டு பேசி ஒரு மாதிரியான ஹண்டருக்கு மட்டுமே தேவையா இருந்த அந்த ஓக்கல், அந்த மாதிரியான குரல் வளம் பாத்தீங்கன்னா நன்கு பேசுறதுக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்பீச் அப்படிங்கிறதுலாம் தெளிவா உண்டாக ஆரம்பிச்சது. சுமார் 1.5 லட்சம் வருடங்கள்லேருந்து 1 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த குரல் வலை அப்படிங்கிறது பேசுவதற்கு ஏதுவாக மாற்றமடையுது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சுத்த பொய். லாங்குவேஜ் சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் ஃபர்ட்ரெல் மனிதன் எப்போ பேச ஆரம்பித்தான்னு யாருக்குமே தெரியாது, அது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் உருட்டு தர்மதுரை தனக்கு எல்லாம் தெரிந்தது போல இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க, இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு விட்டாங்கன்னு டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு அறிவியல் பேச வந்துட்டார். ஹோமோ எரெக்டஸிலிருந்து ஹோமோ சேப்பியன்ஸ் பரிணாம வளர்ச்சி அடையவே இல்லை. அதற்கான ஆதாரங்களும் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இவங்க கற்பனையில் இப்படித்தான் இருந்திருக்கும்னு திணித்த பொய்தானே தவிர இதற்கான எந்த ஒரு சான்றுகளும் கிடையாது. எலும்புக்கூடுகள் வேணால் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இவை அனைத்தும் படிப்படியான பரிணாம வளர்ச்சியை இன்று வரையிலுமே அந்த எலும்புக்கூடுகள் நமக்கு காட்டவே இல்லை. மிஸ்ஸிங் லிங்க் என்ற ஒரு டேர்ம் இருக்கிறதையே தர்மதுரை உருட்ட மறந்துட்டார். இன்று வரைக்கும் ஏப்பிலிருந்து ஒருவன் மனிதனாக மாறிய ஃபாசில் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆக இவர் உருட்டியதும் ஹியூமன் ஹிஸ்ட்ரின்னு அறிவியலாளர்கள் உருட்டியதும் மாபெரும் பொய். பரிணாம வளர்ச்சியை பேசுகிற யாருமே வரலாற்று அறிவிலையும் ஆராய்ச்சி அறிவிலையும் பால்வாடியாக தான் இருக்காங்க. பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சமாவது படிச்சுட்டு பேசுங்க அதிமேதாவிகளா. இது போன்ற ஆட்கள் போடுற எல்லா வீடியோவையும் கேள்வியே கேட்காம காமெண்ட்ல நெருப்பு விடும் பகுத்தறிவு கோமாளிகள் இருக்கும் வரைக்கும் இது போன்ற ஆட்களுக்கு வாழ்க்கை தான். அதாவது ஒரு உயிரினம் அதோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவ் ஆகிறதுக்காக அதோட உடம்புல ஏற்படுற மாறுதல்களை தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எவல்யூஷன். ஆரம்பத்திலேயே போய் ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவங்க சரியாக படிச்சுட்டு எழுதி தரல போல. பாவம் இவரும் அதையே பார்த்து படிச்சிட்டாரு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எவல்யூஷன் தியரியை டார்வின் மால்தஸுடைய எக்கனாமிக் புக்கை படிச்சுட்டு அதிலிருந்து அரசியல் பொருளாதாரத்தை உயிரியலில் புகுத்தி உருவாக்கியது தான் பரிணாம கோட்பாடுன்னு. இந்த சேனலும் பரிணாம வளர்ச்சியை பற்றி புக்கில் இருக்கிறதையே பார்த்து படித்து ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. சரியான ஆராய்ச்சியை இவங்களும் பண்ணலை. இத்தனைக்கும் இவங்க நிறைய பேர் வேறு இருக்காங்க இந்த சேனலில். என்னத்தை தான் ரிசர்ச் பண்ணுறாங்களோ தெரியல. இந்த சேனலுக்கு கணிசமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதால இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு ஆகி போயிடுது. அதை அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் எந்தவித கேள்வியும் கேட்காம ஏற்றுக்கிறாங்க. இது பொய்ன்னு யாராவது சொன்னால் இல்லை நீ சொல்கிறது பொய், அவங்க சொன்னது தான் உண்மைன்னு சண்டை போடுற அளவுக்கு மக்களுடைய மூளை கண்டிஷனிங் செய்யப்பட்டிருக்கு. இவர் நேச்சுரல் செலெக்ஷனை பரிணாம வளர்ச்சின்னு பேசுகிறாரு. ஆனால் நேச்சுரல் செலெக்ஷன் பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதி தான். பரிணாம வளர்ச்சியை நிரூபிக்க உருட்டப்பட்ட ஒரு பகுதிதானே தவிர இது உண்மை கிடையாது. ஒரு செல் உயிரிலிருந்து வந்தது தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும்னு சொல்கிறது தான் பரிணாம வளர்ச்சி. எவல்யூஷன் கோட்பாட்டின் ரசிகர்களுக்கு எவல்யூஷன் தியரியின் மறை அரசியலோ அடிப்படை வரலாறோ சுத்தமாக தெரியாது. எவல்யூஷன் தியரியின் ஆதரவாளர்களை பொறுத்தவரை இப்பிரபஞ்சமும் பூமியும் அவற்றிலுள்ள உயிர்களும் ஏதோ ஒரு விபத்தால் உண்டானவை, அதற்கு எந்த நோக்கமும் காரணமும் கிடையாதுன்னு காதல பூ சுத்துறது தான் இவங்களுடைய வேலையே. இது ஒரு அஜெண்டான்னு கூட தெரியாம அதை பின்பற்றி யூடியூப்ல கிடந்து உருள்ற இவங்களுடைய வேலையும் இதுதான். உயிரினங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது மேல் ஃபீமேல் கிட்ட இருந்து வர ஜீன்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஜீன்ஸ் ரேண்டமா சேரும். இப்படி ரேண்டமா ஜீன்ஸ் கம்பைன் ஆகும்போது புது ட்ரெய்ட்ஸ் உருவாகுது. இந்த ப்ராசஸை ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சில நேரங்கள்ல காம்பினேஷன் எரர்ஸ் நடக்கும். சோ இதனாலையும் கூட புது ட்ரெய்ட்ஸ் உருவாகும். இந்த ப்ராசஸை தான் மியூட்டேஷன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட அப்பா அம்மாக்கு பிறந்த நம்மளோட அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பண்புகளோட இருந்தாலும் ஒரு சில பண்புகள் நம்ம மாறுபடுவோம். இந்த மாறுபாடுகள் தான் நம்மள இந்த உலகத்துல ஒரு யூனிக்கான உயிரினமா ஆக்கியிருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களையும். இவர் சொல்றது போல மியூட்டேஷன் வேரியேஷன் எதுவுமே நடக்கல. அதாவது இவர் சொல்வது போல பார்த்தால் ஒரே ஜெல்லிஃபிஷ்ல இருந்து 2000 வகையான ஜெல்லிஃபிஷ்கள் வந்திருக்கும்னு சொல்றாரு. ஆனா அது தவறு. 2000 வகையான ஜெல்லிஃபிஷ்கள் எதற்குமே ஆன்செஸ்ட்ரல் ஜெல்லிஃபிஷ் கிடையாது.
இவ்வகைகள் அனைத்திற்குமே தனித்தனியான மூதாதையர்கள் உண்டே தவிர இவை அனைத்திற்கும் ஒரே மூதாதையர் கிடையாது. ஒவ்வொரு ஜெல்லிஃபிஷ்ஷும் அதோடைய மாதிரியத்தான் இனப்பெருக்கம் பண்ணுமே தவிர மூன் ஜெல்லிஃபிஷ் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்ஷை இனப்பெருக்கம் பண்ணாது. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ப்ளூ ஜெல்லிஃபிஷ்ஷை இனப்பெருக்கம் பண்ணாது. டார்வின் தியரியை பற்றி பேசும்போது சர் கார்ல் பாப்பர் அறிவியலாளர்கள் மண்டையிலேயே கள்ள தூக்கி போடுறாரு. டார்வின் தியரியை பரிசோதனை பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னார். காரணம், பரிணாம வளர்ச்சி நடக்க பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சுன்னு டார்வின் தியரி சொல்லுது. அப்படின்னா பரிணாம வளர்ச்சியை நாம பரிசோதனை பண்ண ஒரு மனுஷனும் பல லட்சம் ஆண்டுகள் உயிரோட இருந்தாதான் அது உண்மையா இல்லையான்னு கண்ணால பார்க்க முடியும். அது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க காமெண்ட்ல. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற நேரத்தை தவிர்த்து இந்த பையனுக்கு விளையாட்டா இருந்த ஹாபி என்னன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காடுகள்லயும் மலைகள்லயும் இருந்து நிறைய கற்கள், வண்டுகள், அப்புறம் சீஷல்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதும், நிறைய ஃபிக்ஷனல் லிட்டரேச்சர் அதாவது இலக்கிய புனைவுகளான பைரானோட போயம்ஸ், அப்புறம் ஷேக்ஸ்பியர் போன்ற பல ரைட்டர்ஸோட கதைகளை படிக்கிறதும் வேலை கிடைச்சது. அது என்னன்னா, இங்கிலாந்து நாடு உலகம் ஃபுல்லா இருக்கிற நேவிகேஷன் ரூட்ஸை இன்னும் பெட்டர் பண்ணலாம் அண்ட் போர்ட்ஸை எங்க அமைக்கலாம், அப்படி அமைக்கிற இடத்துல என்ன மாதிரியான இயற்கை வளங்கள் அண்ட் ஜியோகிராஃபி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சர்வே பண்றதுக்கு கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் தலைமையில HMS பீகிள்ன்ற கப்பல்ல ஒரு பெரிய பயணம் மேற்கொள்றாங்க. அதுல இயற்கை வளங்களை பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஆள் தான் நம்ம சார்ல்ஸ் டார்வின். இவர் சொல்ற மாதிரி காடு மலைகளில் அலைந்து திரிந்து ஒவ்வொரு உயிரினத்தையும் ஆய்வு செய்தெல்லாம் இந்த பரிணாம கோட்பாடு உருவாக்கப்படவில்லை. அது எப்படி உருவாச்சுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்க. இவர் கூறிய டார்வின் கதை ஒரு சுத்த பொய். டார்வின் சொல்லும் பரிணாம வளர்ச்சி உண்மைன்னா ஃபாசில் ரெக்கார்டில் படிப்படியாக வளர்ந்த உயிரினங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி எதுவுமே கிடைக்கல. வவ்வால் உடம்பில் உள்ள சோனார் கருவி மிகவும் அதிநவீன தொழில்நுட்பம். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வவ்வால் ஒளியால் தான் உயிர் வாழுதுன்னு. நிறைய பேர் சொல்லுவீங்க, அது ரத்தம் குடிச்சு தானே உயிர் வாழுது. கரெக்டு தான். ஆனால் அது வேட்டையாட, அது உயிர் வாழ முக்கியமான கருவி அது உடலில் பொருத்தப்பட்டிருக்கு. அதுதான் சோனார். பரிணாம வளர்ச்சியின்படி முதலில் ரக்கை இல்லாத வவ்வால், பிறகு ரக்கை கொண்ட வவ்வால், அதன் பிறகு உடலில் சோனார் கருவி பொருத்தப்பட்ட வவ்வால் தான் உருவாகியதா நமக்கு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின்படி ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கணும். ஆனால் ஃபாசில் ரெக்கார்டில் நமக்கு கிடைத்தது ஏற்கனவே முழுமையடைந்த வவ்வால். டார்வின் கோட்பாடு உருட்டின்படியான படிப்படியான பரிணாம வளர்ச்சி நிகழ்ந்ததற்கான ஃபாசில் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஃபாசில் எவிடன்ஸ் 0. அந்த பர்ச் மரங்கள்ல இருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு அதிகமா சூட்டபிளா இருந்து சர்வைவ் ஆகியிருக்கு. இப்படி சர்வைவ் ஆக காரணமா இருந்த முக்கியமான ட்ரெய்ட் என்னன்னா அதோட கிரே கலர். சோ சர்வைவலுக்கு காரணமான அந்த கிரே கலர் ட்ரெய்ட் உள்ள ஜீன் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகி கிரே கலர் மாட்ஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி நல்லா சர்வைவ் ஆகிட்டு இருந்துச்சு அந்த என்வாயன்மெண்ட்ல. அண்ட் பிளாக் மாட்ஸ் அந்த என்வாயன்மெண்ட்ல சர்வைவ் ஆக முடியாம அதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வின் அடிப்படையில் இவங்க சொல்ற பெப்பர்ட் மாத் கதை மிகப்பெரிய ஃப்ராடு வேலை. மாத்னா அந்துப்பூச்சி. டார்வினுக்கு நல்லா தெரியும் நம்ம உருட்டை எப்படியாவது இவங்க கண்டுபிடிச்சி நம்மளை கும்மிடுவாங்கன்னு. அதுக்குள்ள நாம புதுசா ஒரு உருட்டை உருட்டிடலாம்னு நினைச்சு உருட்டியது தான் நேச்சுரல் செலக்ஷன். 1950ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பிசிஷியன் மற்றும் பயாலஜிஸ்ட் பெர்னார்ட் கெட்டல்வெல் ஒரு பரிசோதனை பண்றாரு. கருப்பு அந்துப்பூச்சி மற்றும் கிரே கலர் அந்துப்பூச்சி இந்த இரண்டையும் மரத்தில் ஒட்ட வச்சு எந்த பூச்சை பறவைகள் அதிகமாக வேட்டையாடுதுன்னு பார்க்குறாரு. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக உண்டான பொல்யூஷனால் சில காடுகளில் மரங்கள் கருமை நிறத்தில் இருந்ததால் கருப்பு நிறம் கொண்ட அந்துப்பூச்சி நிலக்கரி படிந்த கருப்பு மரத்தோடு தன் கருப்பு நிறத்தை உருமறைப்பு செய்தது போல இருந்ததால் கிரே கலர் அந்துப்பூச்சிகளை பறவைகள் வேட்டையாடியது. இதனால் கருப்பு நிற அந்துப்பூச்சி நேச்சுரல் செலக்ஷன் என்று சொல்லப்படும் இயற்கை தேர்வில் தழைத்து வளர்ந்ததுன்னு சொல்றது தான் எல்லா பள்ளி பாட புத்தகங்களிலும் இருக்கும் நேச்சுரல் செலக்ஷன் உருட்டு. பரிணாம கோட்பாட்டின் ரசிக குரங்குகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, காட்டுப்பகுதியில் வாழும் அந்துப்பூச்சிகள் எவையும் மரத்தின் தண்டுகளில் அமராது ஓய்வெடுக்காது என்பதை உருட்ட மறந்துட்டாங்க. இவர் மரத்தில் தங்கிய அந்துப்பூச்சிகள்னு சொன்ன எல்லாமே சுத்த பொய். அடிப்படையில் அந்துப்பூச்சிகள் இரவில் தான் வெளிவரும். பகலில் சூரியன் வரும் முன்பே மரத்தின் கிளைகளில் தஞ்சம் புகுந்துவிடும். 1980ஆம் ஆண்டு பின்னிஷ் ஜுவாலஜிஸ்ட் கௌரி மிகாலா அந்துப்பூச்சிகளின் ஓய்விடம் பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. அதுல அந்துப்பூச்சிகள் எல்லாமே சிறு கிளைகளில் தான் தங்குவதாக கண்டுபிடிச்சார். இவர் மட்டும் இல்ல, டோனி லிபர்ட், பால் பிராக்ஃபீல்ட், சிரில் கிளார்க், ஹவுலச், மைக்கேல் மெஜரஸ்னு பல பேர் ஆராய்ச்சி பண்ணி அந்துப்பூச்சிகள் மரத்தண்டுகளில் தங்காதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்துப்பூச்சிகள் மரத்தண்டில் இருப்பதாக நீங்கள் பார்க்கும் எல்லா படங்களும் அவற்றை மரத்தில் ஒட்ட வைத்து எடுக்கப்பட்ட படங்களே தவிர உண்மையான படங்கள் கிடையாது. இவை தூய்மையான ஃபோர்ஜரி வேலை. மண்ணுக்குள்ள இருக்கிற புழுவை தோண்டி குத்தி சாப்பிடுற ஃபின்ச்சஸ்க்கு அதுதான் சர்வைவல் ட்ரெய்ட். அதாவது லாங் பீக் இருக்கணும். சோ அந்த பீக்
கொஞ்சம் இன்னும் நீளம் அதிகமானா இன்னும் சர்வைவ் ஆகும்னு அந்த பீக்கோட லென்த் ஜீன் மட்டும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பீக்கை நீளமாக்கிட்டே போகுது. ஒரு பாயிண்ட்ல இப்படி நீளமான பீக்குள்ள ஃபின்ச்சஸ் மட்டுமே பிரீட் பண்ணி ஒரு கட்டத்துல அது ஒரு புது ஸ்பீஷீஸாவே ஆகி வெளியே ஷார்ட் பீக்குள்ள ஃபின்ச்சஸோட பிரீட் பண்ண முடியாத மாதிரி ஆகி புது ஸ்பீஷீஸாவே ஆகி இருக்கும்னு சொல்றாரு. இந்த ப்ராசஸ் நடந்து டிஃபரண்ட் ஸ்பீஷீஸா உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் இயர்ஸ் ஆகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இவர் சொன்னது போல அலகுகள் நீண்ட பறவைகள் உருவாக காரணம் இனக்கலப்பு தானே தவிர பரிணாமம் கிடையாது. 1981ஆம் ஆண்டு பெரிய ஆண் பறவைகள் டாப்னி மேஜர் என்ற தீவிலிருந்து கேலபகஸ்க்கு வந்து இனக்கலப்பு நடந்திருக்கு. இது ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமாக தெரிய வந்த ஒரு நிகழ்வு. 1990ஆம் ஆண்டிலிருந்தே டாக்டர் கிராண்டும் அவருடைய குழுவும் கேலபகஸ் தீவுகளிலிருந்தும் அதனை சுற்றியுள்ள தீவுகளிலும் ஆராய்ச்சி செய்யும் போது இதை கண்டுபிடிச்சாங்க. 2015ஆம் ஆண்டு டாக்டர் கிராண்டும் அவருடைய குழுவும் ஃபின்ச்சஸ்களுடைய ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணி அதுலேயும் இனக்கலப்பு தான் நடந்திருக்கே தவிர பரிணாமம் நடக்கவில்லைன்னு மறுபடியும் அவர் நிரூபித்து காட்டுறாரு. இவங்க சொல்கிற மாதிரியான பெரிய அலகுகள் கொண்ட பறவைகள் முதலில் உருவாகிய காலம் வறட்சி காலம். அதுவும் வறட்சி காலத்தில் நிகழ்ந்த இனக்கலப்பு தானே தவிர பரிணாமம் கிடையாது. ஆனால் இந்த பரிணாம ரசிகர்கள் சொல்ல மறந்த அல்லது இவர்களுக்கே தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. சரியா வறட்சி சில ஆண்டுகளில் முடிஞ்சதும் பெரிய அலகுகள் கொண்ட பறவைகள் தன்னால காணாம போயிடுச்சு. மறுபடியும் எப்போதும் போல இருந்த சிறிய அலகுகள் கொண்ட பறவைகள் மறுபடியும் நிறைய பல்கி பெருகி வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பரிணாம குரங்குகள் ஹைபிரிட் ஸ்பீஷிஸை பரிணாமத்தின் ஆதாரம்னு சொல்லி பல வருடங்களா உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம எந்த ஆழ்ந்த தேடுதலும் பண்ணாம LMES திமுக முட்டு தர்மதுரை சயின்ஸ் ஃபேக்ஸ் கோமாளின்னு அறிவியல் பேசுகிற அதிமேதாவிகள் எல்லாருமே பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க. இவர்களிடமிருந்து தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க மக்களே. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, ஆராய்ந்து பாருங்க. எல்லாமே உண்மையா பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தின்படி.